ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டே இன் மை லைஃப் மாதிரி தான். பட் ஆனால் வந்துட்டு ஈவினிங்லேருந்து தான் வந்துட்டு நான் ஷூட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஈவினிங் பார்த்திங்கன்னா ஸ்கை வந்துட்டு அவ்வளோ கிளியராக இருந்தது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. ஸோ மழை வர்றதுனால பார்த்திங்கன்னா கலரே வந்துட்டு ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால்கனியில் வந்துட்டு இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே நான் வச்சுருந்தேன். ஸோ எதனால் வந்துட்டு நான் மொட்டை மாடிக்கு வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணேன் அப்படின்னா, ஒரு குட்டி எலி வந்துட்டு ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டே இருந்தான். கரெக்டாக வந்துட்டு நல்லா ஒரு செடி வந்துட்டு க்ரோ ஆகி அது வந்து அழகாக வந்து இந்த துளிர் விட்டு வரும் இல்லைங்களா, அந்த டைமில் வந்துட்டு அவன் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு போயிடுறான். நானும் பல நாள் பார்க்குறேன், போவேன் கிட்ட போய் பார்க்கும்போது ஓடிடுது. அதே வந்துட்டு சரி அதையே நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவோம், செடி இருக்கவும் தானே இங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு செடி எல்லாமே மேலே வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஆனால் இது வந்துட்டு ஒவ்வொன்றா வந்து மேலே 3rd ஃப்ளோருக்கு தூக்கிட்டு போய் வைக்கிறதுக்குள்ளே நான் வந்துட்டு ஒரு வழி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் வந்துட்டு கீழே வந்துட்டு ரூமுக்கு கிளம்பிட்டேன். ஸோ போனதுக்கப்புறம் வந்து அம்மாவுக்கு வந்துட்டு டீ வச்சு கொடுத்துட்ருந்தேன். ஸோ எனக்கு வந்துட்டு டீனா ரொம்ப பிடிக்கும். அது குடிக்காமல் இருக்க முடியல. என் அம்மா வந்துட்டு திட்டிகிட்டே இருப்பாங்க, டீ வந்துட்டு அதிகமாக எடுத்துக்காது அப்படின்னு. ஆனால் ஒரு நாளைக்கு 10-15 டீ கொடுத்தா கூட சலிக்காமல் உட்காந்து குடிப்பேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு டீ பைத்தியம் நான். அதனால் அவங்களுக்கு கொடுத்த கேப்லேயே பார்த்திங்கன்னா நானும் கொஞ்சம் வந்துட்டு ஆற்றி எடுத்துக்கிட்டேன். ஸோ டீலாம் வந்துட்டு நல்லா குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு வந்துட்டு நான் ரெடி ஆகிட்டேன். ஸோ ஆஃப்டர் குளியல் ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்ஸு. இது வந்து நான் டாப் மட்டும்தான் வந்து எடுத்திருந்தேன். ஒரு 4 டாப்ஸ் வந்துட்டு வரும், சேம் டிசைன் பட் கலர் மட்டும் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது டாப் மட்டும்தான் வரும். அந்த பேண்ட் ஷால் அதெல்லாம் வந்துட்டு நம்மளே பிக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த 4 டாப்ஸும் வந்துட்டு பார்த்திங்கன்னா 500க்கு வந்துட்டு நான் பிக் பண்ணேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஆமாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பீக்கங்காய் வந்துட்டு சீவிட்டு இருந்தேன்னா, அந்த பீக்கங்காயோட தோல் வந்துட்டு பீல் பண்ணுறதுக்கு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு எடுத்துகிட்ருக்கும்போது வந்துட்டு கையில் நல்லா கிழிச்சு விட்டுருச்சு. ஸோ பல தடவை வாங்கியிருக்கேன், பட் இருந்தாலும் என்னென்னு தெரில, என்னால் அதில் மட்டும் கவனமாகவே இருக்க முடியல. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நல்லா கொஞ்சம் ஹெவியாகவே வந்து கிழிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் கையை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் வந்துட்டு மடித்து வச்ச ட்ரெஸ்லாம் இருந்தது எல்லாமே எடுத்து வந்து கபோர்டில் வந்துட்டு நீட்டாக வச்சுட்டு, அதுக்கப்புறம் இப்போ என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நைட்டுக்கு வந்துட்டு நம்ம டின்னர் ரெடி பண்ணணும். இன்றைக்கி வந்துட்டு டின்னர் என்ன அப்படின்னா இட்லியும் தக்காளி சட்னியும் தான். மோஸ்ட்லி வந்துட்டு தக்காளி சட்னி எங்கள் வீட்டில் செஞ்சுருவேன். ஏன்னா அதுதான் ஈஸியான ஒரு வேலை அப்படின்னே சொல்லலாம். கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு குயிக்காக முடிச்சுக்கலாம். ஸோ நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்துட்டு நிறைய வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ சின்ன வெங்காயம் வந்துட்டு நம்ம எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்துட்டு அந்த சட்னியோட டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் கொஞ்சமாக வந்துட்டு வெள்ளை பூண்டு இதெல்லாம் வந்துட்டு ஒரு கடாயில் போட்டு நல்லா வந்து எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வந்துட்டு சீரகம் நான் போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆகிற மாதிரி வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது, குவான்டிட்டி வந்துட்டு அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு அந்த கடலைப்பருப்பு வந்து கலர் மாறுற வரைக்கும் வந்து ஃப்ரை பண்ணணும். ஸோ அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இதில் என்ன ஆட் பண்ணேன், சீரகம் வந்து அதுக்கப்புறம் தான் போட்டிருக்கேன். ஸோ பச்சை மிளகா வந்துட்டு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு காரசாரமாக சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு 3 பச்சை மிளகா வந்து போட்டிருக்கேன். ஸோ அது எல்லாமே வந்துட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி வந்துட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளி வந்துட்டு பார்த்திங்கன்னா அதில் இருக்க அந்த ஜூஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்துட்டு வற்றணும். அந்த தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அடுப்பை வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சுட்டு சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அது வதங்குற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இட்லிக்கு வந்துட்டு பேட்டர் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இட்லி மாவு வந்துட்டு நல்லா கரைச்சி வச்சு ரெடியாக எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியும் வந்துட்டு நமக்கு ரெடியாகிடுச்சு. இதை வந்துட்டு அப்படியே வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்பவும் போல தான் கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா அதெல்லாம் போட்டு வந்துட்டு நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். ஸோ நல்லா வந்துட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் வந்துட்டு ரூமுக்கு வந்துட்டேன். க்ளவுடியாக தான் இருந்தது, பட்டு மழை வருமா என்னென்னு தெரியல. அப்படி யோசிச்சுட்டு தான் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா பட்டாசுலாம் வெடிச்சிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி என்னென்னு தெரியல. ஸோ கலராக இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துட்டு அப்படியே டைம் வந்துட்டு போனதே தெரியல. நைட் டைம் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்துட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து இன்னும் நிறைய விலாக்ஸ் வந்துட்டு போடுறதுக்கு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் அண்டு உங்களோட சப்போர்ட் தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். அண்டு விலாகை வந்து எண்ட் வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே வந்துட்டு தேங்க்யூ ஸோ மச். பாய்.